والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகிறந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா துல்கஅதா மாதத்துடைய 3வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் அவனுடைய புறத்திலிருந்து பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகள், பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், சிகர்கள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து அதை கபூலியத்துள்ள அமல்களாக இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்னும் 3 வாரத்தில் நாம் ஹஜ்ஜுடைய நாட்களை, ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருப்பதற்கான நோக்கம், அது பல்வேறு நோக்கங்களுக்காக, காரணங்களுக்காக அதை கடமையாக்கியிருக்கிறான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொன்னாலும் கூட மிக முக்கியமான சில காரணங்களை முடிந்த அளவிற்கு நாம் இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் காரணம், ஹஜ் மட்டுமல்ல, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இறைவனுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு நாம் செய்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இறைவனுடைய பொருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம். தன்னுடைய காசு பணங்களை செலவழித்து, தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, நாடு விட்டு நாடு கடந்து அடையாளம் தெரியாத பல்வேறு நாட்டவர்களோடு சேர்ந்து நிறைவேற்றப்படக்கூடிய இந்த ஹஜ், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாம் போய் அதில் இறைவனுடைய பொருத்தம் என்பது நோக்கம் இல்லாமல் மக்கள் எல்லாம் என்னை ஹாஜியார் என்று சொல்லணும், நான் சமூகத்திற்கு முன்னால் ஹாஜியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன எண்ணம் அதில் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கபூலாக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் கபூலாக்குவானாக. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதில் முக்கியமான நோக்கம் இறைவனுடைய பொருத்தம். நாம் திக்ருடைய மஜ்லிஸ்களில் நம்ம சொல்றது உண்டு, இலாஹி அன்த மக்சூதி வ ரிதாக மத்லூபி. யா அல்லாஹ், நீயே என்னுடைய நோக்கமாக இருக்கிறாய், வ ரிதாக மத்லூபி, உன்னுடைய பொருத்தம் தான் என்னுடைய தேட்டம் என்பதாக திக்ரு மஜ்லிஸ்களில் நம்ம ஓதுறது. அதுதான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் முக்கியமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இறைவனுடைய பொருத்தம் என்பது மிக முக்கியமான காரணம். இரண்டாவது ஒரு காரணம் உண்டு,
அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கே தெரியாம சில கூட்டங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அல்லது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடுவோம், தனித்தனியாக ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க, வராதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை எப்பொழுதும் ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில ஏற்பாடுகளை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 வக்துடைய தொழுகைகளில் என்னுடைய பள்ளியில், என்னுடைய வீட்டில் என்னுடைய அடியார்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி 5 வேளை தொழுகைகளில் ஜமாத்தா தொழுவது வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் போய் ஃபோன் பண்ணியோ எப்பா தொழுவு வந்துட்டியா இல்லையா, எங்கே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க தேவையில்லை. முஅத்தின் பாங்கு சொல்லிட்டா போதும், அதுதான் தொழுகைக்கான அழைப்பு. அந்த ஒரு அழைப்பினால் என்ன ஒரு வேலை இருந்தாலும் விட்டுட்டு வர்றோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலைமையில் நம்முடைய சமூகத்தை பரிபூர்ணமான முறையில் மாற்றி தருவாங்க. எதுக்கு? ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் நம்முடைய மஹல்லாவாசிகள் சந்தோஷமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் வீட்டில் கஷ்டங்களும் இருக்கலாம். யாருடைய வீட்டில் யாருக்கு என்ன கஷ்டம் தெரியாது. ஆனால் சில நேரங்களில் நம்ம பார்த்து பேசுவோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசுவோம். அப்படி பேசும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கொடுக்குறான். இந்த உம்மத்து எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது, யார் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், என்ன ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக. இது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா ஒரு மஹல்லாவை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இது ஒரு ஊரை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரமும் ஜும்மா ஏற்படுத்துறான். ஜும்மா என்பது ஒரு ஊர் ஒன்று சேர வேண்டியது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எங்கள் பள்ளியிலையும் ஜும்மா இருக்குது, எங்கள் பள்ளியிலையும் ஜும்மா இருக்குது அப்படின்னு இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் ஜும்மா இருக்குது, எல்லாம் பிரிஞ்சிருக்கணும். குறையாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். முஸ்லீம்களுடைய ஊர்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு காயல்பட்டத்தில் 2 பள்ளி, அந்த 2 பள்ளியும் ஜும்மா பள்ளி. ஒரு வாரம் ஒரு பள்ளியில் நடக்கும், இன்னொரு வாரம் இன்னொரு பள்ளியில் நடக்கும். ஊரே ஒரே பள்ளியில் ஒன்று சேரும். இப்படி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறதுக்கான நோக்கம், ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றா சந்திச்சுக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஜும்மாவை வச்சிருக்கிறான். ஏன் 4-5 ஊர் சேர்ந்து அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம், அந்த ஊர் மக்கள் எல்லாம் தன்னுடைய நலன்களை விசாரித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருஷமும் 2 ஈது, அந்த ஈதில் திடலுடைய தொழுகையில் ஈதுகா நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஈதுகாவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். எத்தனையோ பேர், அதாவது ஜும்மாவுக்கு இல்லாத கூட்டம்னா போகணும். பெருநாள் தொழுகைக்கு இடம் பத்தாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா அப்படியும் சில மக்களை அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுகிறான். இந்த சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, தன்னோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இப்படி ஒரு ஏற்பாடு வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்த ஒரு ஏற்பாடு, ஊர்களை எல்லாம் தாண்டி உலக முஸ்லிம்கள் ஒன்று சேர வேண்டும், உலக முஸ்லிம்களுடைய நிலை சீராக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு ஹஜ்ஜுடைய ஏற்பாடு. ஹஜ்ஜை பொறுத்தவரையில எல்லா நாட்டவர்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இந்த நாட்டுக்காரர் தான் வரணும், இந்த நாட்டுக்காரர் வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாடுகளும், முஸ்லிம்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா நாட்டவர்களும் ஒன்று சேருவாங்க. அப்படி சேர்ப்பதற்கான நோக்கங்கள் பலவிதமாக சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான நோக்கம், அந்த நேரத்தில் ஒன்று சேரும் பொழுது அந்த கூட்டம் பின்னாடி பிரிஞ்சு போகும்போது, ஹாஜிமார்கள் திருப்பி வரும் பொழுது, பின்னாடி அங்கே ஊர்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சீராக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய குத்பா நமக்கு தெரியும். அரஃபா வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின குத்பா. அந்த குத்பா எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த அரஃபா என்பது எவ்வளவு முக்கியமானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா தான் என்று சொல்லுகிறார்கள். அரஃபால யாரும் தங்கல அப்படின்னா அவங்களுக்கு ஹஜ்ஜு கூடாது. அந்த அரஃபாவில் வைத்து இந்த உம்மத்தில் மிக முக்கியமான ஆலிமாக இருக்கக்கூடியவர், பெரியவராக இருக்கக்கூடியவர், முஸ்லிம்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா,
முஸ்லிம் உம்மத்தில் அவங்க பின்தங்கி போறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குதா, அதை ஏதாவது சரி செய்ய வேண்டியது இருக்குதா என்பதை ஆராய்ந்து குத்துபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபால குத்துபா பேசுனாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் குத்துபா பேசணும். அந்த குத்துபால என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் முஸ்லிம் உம்மத் எந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்குது, அதை எப்படி மாற்றி நம்ம முன்னேறது அப்படின்னு பேசணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரஃபாவுடைய குத்துபா அந்த மாதிரி அமைதிருக்கிறது கிடையாது. சின்ன ஒரு உதாரணம் தான். பலஸ்தீனுடைய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. முஸ்லிம் உம்மத்தை முன்னேற்றுவதற்காக வேண்டி பேசப்பட வேண்டிய அந்த குத்துபா, அந்த அரஃபாவில் இன்று வரையிலும் பலஸ்தீனிய முஸ்லிம்களை பற்றி பேசப்படுவது கிடையாது. காரணம் என்னன்னா, வெளிப்படையாகவே தெரியும், அரபு நாடுகள் முஸ்லிம்களுடைய கையில் கிடையாது. சவுதி முஸ்லிம்களுடைய கையில் இல்லை. சவுதி யகூதியாகி எவ்வளவோ காடாச்சு. ஒருவேளை முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடு பலஸ்தீன் பாதிக்கப்படும் பொழுது பேசணும். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை பேசுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அரஃபா போன்ற உலகளாவிய மக்கள் கூடக்கூடிய ஒரு ஏற்பாடை அல்லாஹ் தஆலா வச்சிருக்காரு. சரி, இது ஒரு வர்க்கம் இருக்கட்டும். உம்மத்தை ஒன்று சேர்க்கிறது இரண்டாவது. மூன்றாவது ஒரு நோக்கம் உண்டு. மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். நீ பெரியவன், நான் பெரியவன், நான் இந்த குடும்பம், நீ அந்த குடும்பம், நான் என்னுடைய நிலத்துல வெள்ளையா இருக்கிறேன், நீ கருப்பா இருக்கிற, நான் எனக்கு இந்த மொழி பேச தெரியும், உனக்கு இந்த மொழி பேச தெரியும். அப்படி மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக வேண்டி ஒரு கடமை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ். முதல்ல மொழியை நம்ம சொன்னோம். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் பேசப்படுது. ஆனால் ஹஜ்ஜுக்கென்று வந்துவிட்டால் ஒரே மொழி என்பதை தாண்டி ஒரே வார்த்தை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகளை ஹஜ்ஜுக்கு சென்று நாம் சொல்வதற்கான தௌஃபீகை நமக்கு நபி முஹம்மது தருவானாக. இதே வார்த்தைகள் அவன் எந்த மொழியை பேசுறவனா இருந்தாலும் சரி, ஒரே மொழி மார்க்கம் உண்டு சேர்க்கிறது. நம்முடைய ஆடை கலாச்சாரம் நமக்கு தெரியும். பணக்காரங்க போட்டிருக்கிற ஆடை எப்படி இருக்கும், ஏழைகள் போட்டிருக்கிற ஆடை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். வசதியானவர்கள், ஏன் அரசுடைய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் போடக்கூடிய ஆடை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வேற்றுமையும் கலைந்து அல்லாஹ் தஆலா, நீ எவ்வளவுதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ரெண்டே துணி, எஹ்ராம் மட்டும்தான். உன் இஷ்டத்துக்கு எதுவும் போட முடியாது. ஏழையாக இருந்தாலும் அதே எஹ்ராம் தான், பணக்காரனாக இருந்தாலும் அதே எஹ்ராம் தான். ஊரில் நீ எவ்வளோ பெரிய பெருமை பேசக்கூடியவனாகவோ நல்ல ட்ரெஸ்ஸு போடவனாகவோ இருந்துட்டு போ, ஆனால் எனக்கு முன்னாடி வரும்போது நீ என்ன சமந்தான். இந்த ஒரு தத்துவத்தை, சமத்துவத்தை இந்த ஹஜ் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி, அரசனும் ஆண்டியும் ஒரே இடத்தில், ஒரே சஃபில், ஒரே மைதானத்தில் ஒன்று கூடி, நீ இங்கே உட்காரக்கூடாது, நான் அங்கே உட்காரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி ஒரே இடத்துல யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்படி ஒரு ஏற்பாடை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். மிக முக்கியமான இதற்கான நோக்கம் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும். சமத்துவம். இப்போ அரசியலுக்கு வரவங்க சொல்லிட்டு வர்ற ஒரு வார்த்தை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படியா இருக்குது. அந்த நிலையை எப்பொழுதோ மாற்றி காட்டியது. அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை விட மோசமாக இருந்த நிலைமைகள் முன்னாடி அதிகம். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் நீதிபதிகளாகட்டும், ஒவ்வொரு துறையிலையும் நம்ம பார்க்க முடியுது, இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதத்தை சார்ந்தவன், இவன் நம்மாளா, அதை பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியது, அதை பார்த்து பதவி கொடுக்கக்கூடியது, அதை பார்த்து உதவி செய்யுது. ஒரு நலத்திட்டம் வருது அப்படின்னா, இவன் நம்மாளா, இது கரெக்டாக போய் சேரணும், நம்மளுக்கு தான் சேரணும், இன்னொரு ஆளுக்கு சேரக்கூடாது. ஏன் ஒரு நீதிமன்றத்துக்குன்னு போயிட்டாலும் அங்கே எந்த மதத்தை நாம் முன்வைப்படுத்தணும் என்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய நாடு, நாங்கள் சமத்துவத்தை போதிக்கிறோம்,
குறிப்பாக பெண்களுடைய விஷயத்தில் பெண்களும் ஆண்களும் சமம். நாங்கள் அதுதான் சமத்துவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது மாடர்ன் கல்ச்சர் அப்படின்றாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. ஆனால் இவர்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அஃப்லாத்தூன் என்கிற ஒரு பிலாசபர் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெண்களை பற்றி, பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்குறோன்னு பேசுகிற இவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த வேலை என்ன தெரியுமா? பெண் என்பவள் ஒரு படிப்பே கிடையாது. மனிதன் என்பவன் ஆண் மட்டும்தான். பெண் என்பவள் மனித இனமே கிடையாது. ஆணுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டவள், சிறப்பாக இருக்க வேண்டியவள் என்று சொன்னவங்க அஃப்லாத்தூன். அது மட்டும் இல்லை, இன்னும் சிலர் சொல்றாங்க தீமைக்கு தலையே யார் தான்? பெண் தான். இன்னும் சிலர் சொல்லக்கூடிய வார்த்தை, இறை நெருக்கத்துக்கு ஒரு தடை, மிகப்பெரிய தடை இருக்குன்னா அது பெண் தான் என்பதாக பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில், அதாவது நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், ஆடை விஷயத்தில் சுதந்திரம் கொடுக்குறோம், பேச்சு விஷயத்தில் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனானியர்களை எடுத்துக்கிட்டா இவர்களுடைய கொள்கை முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தது? பெண்களை கொலை செய்வது ஹலால், பெண்களை கொலை செய்வது ஜாயிஸ்ன்னாங்க. சொன்னது மட்டுமில்லை, 90 லட்சம் பெண்களை உயிரோடு எரித்தது. இப்படி இருந்தவர்கள் இப்போ என்ன பேசுறாங்க? பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அரபு தேசம், பெண் குழந்தை பிறந்தா அந்த பிறப்பு கேவலம் நினைச்சாங்க. பெண் குழந்தை, அதாவது தந்தைக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது கேவலம், அதை கொலை செய்யறது கௌரவமாக நினைச்சாங்க. ஒரு சகோதரனுக்கு பெண், அதாவது சகோதரி பிறந்து விட்டால் அது கேவலமாக சகோதரன் நினைப்பான். கணவன் பெண், அதாவது தன்னுடைய மனைவியை அசூசையாக பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றி காட்டினாங்க? பெண் குழந்தை பிறந்தா, அதாவது பெண் குழந்தை பிறந்தா கேவலம் நினைச்ச ஒரு இடத்துல, அதே பெண் குழந்தை பிறந்தா உனக்கு கௌரவம் சொன்னவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். யாருக்கு பெண் குழந்தை, 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ, பெண் குழந்தை பிறந்திருக்குதோ, அவர் சொர்க்கவாசினாங்க ரசூலுல்லாஹ். பெண் குழந்தை பிறக்கிறது உனக்கு கண்ணியம் சொல்லி கொடுத்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் 2ன்னு சொல்லுங்களேன். இன்னொரு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ் 1ன்னு சொல்லுங்களேன். இப்படி இந்த சமூகத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை மாற்றுறது, மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பல காலமாக பெண் குழந்தையை அசூசையாக பார்த்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அவருடைய சிந்தையை மாற்றி அமைத்தவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தன்னுடைய தாயை கழுத்தில் கயிறை போட்டு சந்தையில் கொண்டு போய் விற்கிற மகன் தான். ஆனால் அதே தாயை மகனிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தாயுடைய காலடியில் தான் சொர்க்கமே இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு எப்படி பாசம் காட்டணும், அன்பு காட்டணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஒரு மனைவி இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கும் தொடருது. ஆனால் பெண்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுடைய கொள்கையை அது நம்ம ஆரம்பத்தில் அதை சுதந்திரம் என்கிற பேரில், ஆடை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்கிற பேரில் பெண்களை நடுத்தருக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது நமக்கு புரியறது கிடையாது. சரி, இது 2வது விஷயம் இருக்குது. சமத்துவம் என்கிற பேரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதியுடைய விஷயத்தில் சமத்துவம், ஒரு ஆளை விசாரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, ஒரு முஸ்லீமை விசாரிக்கிற விதமும் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவரை விசாரிக்கிற விதமும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், கேட்குற கேள்வியே கொஞ்சம் விகாரமாக இருக்கும். ஆனால் சரி, நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு யகூதி வந்து யாருடைய விஷயத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் ஒரு செய்தி, ஒரு கேஸ் வருது.
அந்த கேஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விசாரித்த விதம் வரலாறு இன்றும் பேசுகிறது. யஹூதியை கூப்பிட்டு கேட்குறாங்க, யஹூதியோட சேர்த்து யாரை நிற்க வச்சிருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா நிற்க வச்சிருக்கிறாங்க. நிற்க வச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது யஹூதியை விசாரிக்கும் பொழுது யஹூதியுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யஹூதியே பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா நிற்கும் பொழுது யா அபல் ஹசன், ஹசனுடைய தந்தையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்ட பேரை அவங்களுடைய குழந்தையோட பேரை சேர்த்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல சரி அலி ரலியல்லாஹு தஆலா கோபத்தோடு பார்க்குறாங்க. அந்த கோபத்தை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அலியே, உங்களை ஒரு யஹூதி கூட நின்று என்னது கேள்வி கேட்கறது எனக்கு என்னது ஒரு அருவருப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு யஹூதி முன்னாடி என்ன இப்படி நிற்க வச்சிருக்கிறாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால கோபப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அதுக்கு கோபப்படலை, விசாரிக்கிறத நீதமாக விசாரிங்கண்ணா. அப்படி என்ன நீதம் நான் போயிடுச்சுன்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்கிட்ட பேசும் பொழுது அபல் ஹசன் அப்படின்னு சொல்லி கண்ணியமாக பேசுறீங்க, என் பேரை கூட நீங்கள் பயன்படுத்துறதில்லை, என்னுடைய பட்ட பெயரை பயன்படுத்துறீங்க. ஆனால் அந்த யஹூதிட்ட விசாரிக்கும் பொழுது அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறீங்களே, இது ஏற்றத்தாழ்வு இல்லையான்னு கேட்டாங்க அலி ரலியல்லாஹு. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் விரும்பாத மார்க்கம் இஸ்லாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை வளர்த்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இதே போன்ற ஒரு விஷயம் ஒரு யஹூதியுடைய விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது போருடைய கவசம் இருக்கு இல்லையா, தடுப்புக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கவசத்தை வச்சிருக்கும் பொழுது குதிரைக்கு பின்னாடி வச்சிருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு. அவர் அலி ரலியல்லாஹு போயிட்டே இருக்கும் பொழுது போகிற வழியில் அந்த பயண களைப்பில் அவங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற அந்த கவசம் கீழே விழுந்தது தெரியல. அந்த கவசம் கீழே விழுந்தது தெரியாமல் அலி ரலியல்லாஹு போயாச்சு. போய் பார்க்குறாங்க, கவசம் இல்லை. சில காலங்கள் கழிகிறது. சந்தைக்கு வரும் பொழுது ஒரு யஹூதி அந்த கவசத்தை வச்சு சந்தையில் வித்துட்டு இருக்கிறார். அதை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது என்னுடைய கவசம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ அந்த யஹூதி சொல்கிறாரு, இல்லை இது உங்களுடையது கிடையாது, என்னுடையது, வேணா அவன் பண்ணுவோம், நேராக எங்கே போவோம், நீதிபதிகிட்ட போவோம்னா. யார் இதை சொன்னது? யாருன்னா அலி ரலியல்லாஹு. சொல்லப்போனால் அந்த நேரத்தில் ஹலீஃபா யார்? அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஆனால் ஒரு யஹூதியிட்ட ஒரு பொருளை கேட்கும் பொழுது அந்த யஹூதி மறுக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்திலையும் கூட தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா, நம்ம கேட்குறோம் இல்லையா, யார் தெரியுமா, ஆனால் அந்த விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது. அலி ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, காதி ஷுரை, அவங்க சஹாபி கிடையாது, தாபி. சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காதியாக நியமிச்சிருந்தாங்க. அதே காதி அலி ரலியல்லாஹுடைய காலத்திலையும் தொடர்றாங்க. அப்போ அந்த காதியாக இருக்கும் பொழுது காதி ஷுரை ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் சரி அலி ரலியல்லாஹு தஆலா யஹூதி வந்து நிற்கிறாங்க. யஹூதி சொல்கிறாரு, இது என்னுடைய கவசம், ஏன்னா இது என் கையில் இருக்குது. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை, ஒரு பயணத்தில் என்னோட தொடர்ந்து போச்சு, அது இவர் கையில் இருக்குது. அப்போ அதாவது காதி ஷுரை ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய கவசம் தான் இது அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கும் உங்கள்கிட்டன்னு கேட்டாங்க. சில அடையாளங்களை சொல்கிறாங்க, ஆனால் அந்த அடையாளங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி கிடையாதுங்க. இப்போ இந்த நிலைமையை பார்த்த உடனே காதி ஷுரை ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, யஹூதிக்கு தீர்ப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க. யாருங்க? வக்துடைய ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு எதிராக ஒரு யஹூதிக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு நீதம் இருந்திருக்கும். இப்போ இதை பார்த்த உடனே காதி என்ன சொன்னாரோ அதை அப்படி கேட்டு அலிகள்லாம் போயிட்டான். இது நம்மளால சும்மா விடுவோமா? காதியை நான் தான் வச்சிருக்கிறேன், நீ எனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லுவியா? இப்போ இருக்கிற சூழ்நிலை தானே, உன்னை நீதிபதி ஆக்கினதே நான் தான், எனக்கு எதிராகவே நீ தீர்ப்பு சொல்லுவியா? அந்த ஒரு சூழ்நிலை அங்கே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நடந்து போகிறாங்க. இது காதி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி போயாச்சு. ஆனால் அந்த யஹூதி பின்னாடியே வர்றாரு.
வந்து சொல்கிறாரு, இது உண்மையிலேயே யதார்த்தத்தில் இது உங்களோடது தான். நான் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது கீழே தான் இதை எடுத்தேன். நீங்கள் அங்கே சொல்லும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, உங்களுடைய கவசம் கீழே பயணத்தில் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஆனால் யஹூதி முஸ்லீம் அப்படின்னு வந்துட்டா, யஹூதிகளை பொறுத்தவரையும் முஸ்லீம்கள் ரொம்ப வெறுப்பாங்க. அந்த வெறுப்பில் நான் இருந்தேன். உங்களுக்கு இது கிடைச்சிடக்கூடாதுன்னு எண்ணத்தில் நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு காதிக்கு ஒரு மார்க்க தீர்ப்பை சொல்லக்கூடிய அந்த ஆலிமுக்கு கட்டுப்பட்டு நடந்த வினர் இல்லையா, அவரும் என்ன பண்ணார், இவர் ஹலீஃபா அப்படிங்கிறத பார்க்காம என்ன நீதியோ என்ன ஆதாரம் இருக்குதோ அதை வச்சு தீர்ப்பு கொடுத்தாரு. இதை பார்த்து நான் விளங்கினேன், இதுதான் இஸ்லாம். எங்க நீதம் இருக்குதோ அந்த இடத்துல தான் இஸ்லாம் இருக்கிறது என்பதை நான் விளங்கினேன். நீங்க செய்த செயலும் உங்களுடைய பொறுமையும் அந்த காதியுடைய நீதமான தீர்ப்பும் தான் இஸ்லாம் அப்படின்றதா நான் இஸ்லாத்துக்கு வரேன். இப்படி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி, சையதுனா உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் ஃபாத்திமா பின்த் அஸ்வத், அசத் இல்லை, அசதுங்கிறது ஃபாத்திமா பின்த் அசதுங்கிறது அலி ரலியல்லாஹு தாயார். ஃபாத்திமா பின்துல் அஸ்வத் அல் மஹ்சூமியா என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணிடத்துல கூட ஒரு பயணத்தில் போயிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூட வந்தவங்களுடைய ஒரு போர்வையும் நகையும் திருடிடுறாங்க. அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அந்த செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அந்த பெண்ணுக்கு கையை வெட்டப்படணும். இப்போ இதை கேட்ட அந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, பனு மஹ்சூமியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு தெரியல. சஹாபாக்கள்லேயே ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர்கள் உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அப்போ இருந்தது. அப்போ உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க, இது எங்களுடைய குடும்பத்திலேயே மிக உயர்ந்த குடும்பத்தில் உள்ள பெண், அதனால் இந்த பெண்ணை விட்டுருங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சிபாரிசு பண்ணுங்க. இப்போ இதை கேட்ட உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பெண் அந்த கோத்திரத்திலேயே உயர்ந்த பெண், அதனால இவரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தீர்ப்பு சொன்ன விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதான்னு கேட்டாங்க. தான் அல்லாஹ் திருடியவர்களுக்கு கை வெட்டப்படணும்னா அதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடலாமா அப்படின்னு சொல்லி உஸாமத் பின் ஸெய்த் அவன்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டது மட்டுமல்ல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தார்கள் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் எதனால் அழிஞ்சு போனாங்க தெரியுமா, எதனால் கேவலப்பட்டாங்க தெரியுமா, அவங்கள பெரிய குடும்பத்தில் ஒரு ஆள் திருடிட்டா அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க, அவங்களையே ஏழையான ஒரு பெண் திருடிட்டா அவ கையை விட்டுவாங்க. இந்த நிலைமை இப்பயும் சவுதியில் இருக்குது. பெரிய ஆட்கள் ஏதாவது தப்பு பண்ணால் விட்டுறது, கீழே புள்ள பூச்சி ஏதாச்சும் இருக்கும், தப்பு பண்ணியிருக்கோம், அவங்கள்ட்ட போய் என்னது இதுதான்டா நீதம் அப்படின்னு காட்டுறது. இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த தண்டனைகள்லாம் இப்போ கொடுக்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. தப்பு இல்லாமையா இருக்குது, தப்பு இல்லாத உலகம் ஏதாச்சும் இருக்குதா? ஆனால் தண்டனை எங்கே போச்சு? கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு பெரிய ஆட்கள் தப்பு பண்ணிட்டா விட்டுருவாங்க, அவங்கள ஏதாவது சின்ன ஆட்கள் தப்பு பண்ணிட்டா அவங்கள தண்டிக்கிறது. இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு காரணத்தினால் முன்னாடி இருந்த உம்மத்துமார்கள் அதாபில் சிக்கினார்கள், அந்த அதாபு உங்களுக்கு வந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஃபாத்திமா பின்த் அஸ்வத் மட்டுமல்ல, இதே ஃபாத்திமா பின்த் முஹம்மதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த தப்பு ஏன் மக பண்ணியிருந்தாலும் அந்த மகளுடைய கையை வெட்டியிருப்பேன் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இஸ்லாம் போதிக்கிறது, இதுதான் சமத்துவம். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளையை நான் இப்படி வளர்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும்னு அர்த்தம். மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கையை வெட்டுவாங்கன்னு சொன்னாங்கன்னு எடுத்துடக்கூடாது. அதுவும் ஒரு வார்த்தை.
அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், இது ஏன் வளர்ப்பு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என் பிள்ளை தப்பு பண்ணாது அப்படின்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நம்முடைய பெண் குழந்தைகளை சீரான முறையில் வளர்ப்பதற்கான தௌஃபீக்கை தருவானாக. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளையும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சொல்ல தேவையில்லை, நம்முடைய பெண்கள். சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. என்னுடைய கணவனை விட கணவனை எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னுடைய கணவனா அவனா அவன் தான். ரொம்ப வெக்கத்துக்குள்ளே விஷயம் இது. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி நம்முடைய சமூக மக்களை மார்க்கத்தின்பால் கொண்டு வந்து சேர்ப்பானாக. எது சமத்துவம், எது நீதி என்பதை விளங்கி வாழ்வதற்கும், எது கண்ணியம் என்பதை இந்த சமூக மக்கள் விளங்கி வாழ்வதற்கும், குறிப்பாக இப்பொழுது நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அறிவோடு வாழ்வதற்கான தௌஃபீகை நம்முடைய சமூக மக்களுக்கு அல்லாஹ் தருவாங்க. கடைசி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கூலியை சொல்லும் பொழுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வர்றாங்களோ அவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும் பொழுது அன்று பிறந்த பாலகரை போல் வருகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த கூலியை சொல்லலை, சில விஷயங்கள் இருக்குது. நான் படித்த விஷயத்தில் இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ, யார் இப்போ இருக்கிறது நம்மளே எத்தனை பேர், என்ன விஷயம் தான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு மையத்தை குளிப்பாட்ட தெரியும்? யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுறாரோ, குளிப்பாட்டுறது மட்டுமல்ல, அந்த மையத்தில் இருக்கக்கூடிய குறைகளை யார் மறைக்கிறாரோ, அந்த மறைப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குளிப்பாட்டினதுக்கு பிறகு கொடுக்கிற கூலி என்ன? அவர் எல்லா பாவங்களை விட்டு வெளியாகிறார். எப்படி? அன்று பிறந்த பாலகரை போல். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சவாபை அடைந்து கொள்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானாக என்பதை இந்த இடத்தில் நிறைவு கூறி, பேசியதன்படி கேட்டதன்படி அமல் செய்வதற்கான தௌஃபீகை முதலில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இறையிலமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப வாக்கியத்தை மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.